நீங்க யாருன்னு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க சத்து நிறைந்த முட்டையை போலவா, அல்லது சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடற உருளைக்கிழங்கை போலவா, அல்லது எல்லாருக்கும் பிடித்த காப்பியை போலவா? கடினமான உருளைக்கிழங்கு தண்ணீர்ல கொதிக்க வைத்தால் அது மென்மையாக வெளியில வரும். ஆனா உள்ள மென்மையாயிருக்கிற முட்டைய தண்ணீர்ல கொதிக்க வைத்தால் அது கடினமாக வெளியில வரும். அதே கொதிக்கிற தண்ணீர்ல காப்பி கொட்டையை போட்டா அது அந்த தண்ணீரோட நிறத்தையே மாற்றி ஒரு நறுமணத்தை கொடுக்கும். இதே போலதான் மனிதர்களும். சில பேர் அந்த உருளைக்கிழங்கு போல பிரச்சனைகளை பார்த்து பார்த்து மனம் நொந்து மென்மையாக மாறி தன்னம்பிக்கையை இழந்துடுவாங்க. இன்னும் சில பேர் முட்டையை போல திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வரும்போது மென்மையா இருந்தவர்கள் கடினப்பட்டு போயிடுறாங்க. கொஞ்ச பேர் மாத்திரம் அந்த அருமையான காப்பி கொட்டையை போல எப்படி அது தண்ணீரோட நிறத்தை மாத்தி நறுமணம் தருதோ அதுபோல வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை சமாளித்து மற்றவர்களுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரயோஜனமாக வாழ்றாங்க. இப்ப நீங்க யாருன்னு நீங்களே முடிவு செய்துகோங்க.